குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. அடுத்ததாக இந்த வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையனுடைய 25வது வெள்ளி விழா சிறப்பு கருத்தரங்கத்தின் சிறப்புரையாளராக மதிப்பிற்குரிய மகா ஞானமூர்த்தி ஐயா அவர்களை சிறிது நேரம் வாழ்த்துறை வருமாறு அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா வாங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே பிரம்மா. நமது கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சியுடைய 25வது வெள்ளி விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவன்கள் மற்றும் ஜோதிட குருமார்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடத்துல நாம முதல்ல கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒழுக்க முறைகளை தான் நிறைய கடைபிடிக்கணும். ஜோதிடம் உண்டான இலக்கணங்களோடு இருக்கணும், வரைமுறையோட இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஜோதிடத்துல பல கலைகள் நிறைய இருக்கு. இந்த பல கலைகள்ல எல்லா கலைகளையும் நாம கற்று தெரிஞ்சுக்க முடியாது. நமக்கு என்ன கலை அதிகமாக நம்மளுடைய பயன்பாட்டிற்கு நமக்கு எளிதில் பலன் சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கிறோம், அந்த கலையை நாம முதல்ல தெரிஞ்செடுத்து அதுல முழுமையடைய தெரிஞ்சுக்கிட்டாரா கலைகளை நாம தெரிஞ்சுக்கிறோம். ஒரே நேரத்துல எல்லா கலைகளையும் கற்றுக்கணும்னா ஒரு கலை கூட அது உங்களுக்கு இருக்க கலை பிரசனமா, அது வாழ முடியுமா, வாசுவா, இலக்கணிதமா, ஆயுதமா, அப்படிங்கிற விஷயத்த நீங்க கவனிச்சு அதுல நீங்க பயணம் பண்ணீங்க. ஆரம்ப காலகட்டத்துல பயணம் பண்ணீங்கன்னா அதுல நீங்க ஒழுங்கெடுத்துனா ஜோதிட குருமார்கள், ஜோதிட தாவங்கள் இவர்கள் அனைவருமே அந்த வழியில பின்பற்றி வந்த ஒரு நபர்கள் தான். ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோதிட கலைகளையும் சிறப்புமிக்க நிபுணர்களா இருக்காங்க. நம்மளுடைய இந்த கலைஞர்களுக்கு வரக்கூடிய ஜோதிடர்கள் இப்ப அவங்கள பார்த்து நாம அவர்களுடைய வழியில நாம பின்பற்றி செல்லும் பொழுது கண்டிப்பா அந்த ஜோதிடத்துல வெற்றி அடைய முடியும். ஜோதிடத்துல வெற்றி அடையணும் அப்படின்னா முதல்ல நாம ஒருவருடைய கலைகளை பின்பற்றி ஒழுக்க முறைகளோடு பொறுமையா நிதானமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ரொம்பவும் அவசரப்பட்டாவோ உடனடியா ஜோதிடராகணும் அப்படின்னாவோ அது சிறப்பை தராது. அந்த மாதிரி நாம் அந்த வழியை பின்பற்றி நடந்துக்கணும். நம்மளுடைய வழிமுறை என்னன்னா பிரிவினத்தை மற்றும் கோச்சார கிரகங்களை மையப்படுத்தி நாம எடுத்து படிக்கக்கூடிய விதி பலன்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் பிரிவினத்தி நாடி ஜோதிடம். பொதுவா இந்த பிரிவினத்தி நாடி ஜோதிடத்துல திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா கல்வியில நீங்க படிக்க முடியல, தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா தொழில் முறையா ஜெயிச்சிடலாம். கல்வியில நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க, படிக்க முடியலன்னா தொழில ஜெயிச்சிடலாம். தொழில தோல்வி அடைஞ்சா கூட ஒரு தொழில்னா இன்னொரு தொழில போய் ஜெயிச்சிடலாம். ஆனா திருமண வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு.
இந்த திருமண பொருத்தத்துல பார்க்க போனோம்னா ஆண் பெண் இருவருக்குமே திருமண காரகத்தை சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். கல்யாணம் தாமதமாகுமா ஆகாதா அப்படின்னு ஆண் பெண் இருவருக்கும் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் தான். செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தா கெட்டிருந்தா, அதாவது 3 வழிமுறைகள்ல கிரகங்கள் கிடக்கூடிய அமைப்பு உண்டு. ஒண்ணு ராசி அமைப்புல கிடக்கும். இந்த ராசி அமைப்புல எந்த அமைப்புல கேட்டுன்னா பாகை முறையில கெட்டிருக்கும். அடுத்தது நட்சத்திர வலையில செவ்வாய் கேட்கறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு. நட்சத்திரம் தன்னுடைய வகை கிரக நட்சத்திரங்களை சார்ந்து நிற்கும் பொழுது அது கிடக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தது கிரக சேர்க்கையில செவ்வாய் கிடக்கூடிய அமைப்பு வந்துடுச்சு அப்படின்னா தாமத திருமணம் ஏற்படுது அப்படின்னு ஒரு சூழல் தெரியல அப்படின்னா அடுத்ததான் பார்க்க வேண்டிய விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாம ஆய்வு 90% பாதிக்கப்பட்டிருக்கா, அதாவது நீச்ச அடைஞ்சி சேர்ந்தது நீச்ச அடைஞ்சி. இப்போ கலத்திர கிரகங்கள் அப்படின்னா எல்லாமே சுக்கரன் தான் மையப்படுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா கலத்திரக்காரகன் சுக்கரன், கலத்திரக்காரகன் சுக்கரன் அப்படின்னு நாம பார்த்து சுக்கரனையே கலத்திர கிரகமா எடுத்துட்டு இருப்போம். ஆனா அப்படி இல்ல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேதம் இருக்கு. அப்போ ஆஞ்சாரகத்துக்கு கலத்திர கிரகம் சுக்கரன். அப்போ ஆஞ்சாரகத்துல சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்காரா இல்ல பாதிக்கப்பட்டிருக்காரா பார்க்கணும். பெண் ஜாதகத்துக்கு மங்கள கிரகம் செவ்வாய், பெண் ஜாதகத்துக்கு கலத்திர கிரகம் சுக்கரனை எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்துட்டா பொருத்தத்துல தவறு நடந்துடும். அவர்களுடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போய் முடிஞ்சிடும். அப்ப எடுக்கக்கூடிய கிரகம் ஆண் ஜாதகத்துல மனைவியை சொல்லக்கூடிய சுக்கரனை மையப்படுத்தி பார்க்கணும். பெண் ஜாதகத்துல மங்களகரனாகிய செவ்வாய மையப்படுத்தி பார்க்கணும். முதல்ல செவ்வாயை பார்த்தோம். செவ்வாய் கேட்டிருந்தாருன்னா அதுக்குண்டான வழிபாடு. அதுக்கப்புறம் மணவாளனுடைய நிலை என்னங்கிறது ஆணுக்கு சுக்கரன். சுக்கரன் கெடாம நல்ல நிலைமையில இருந்தாருன்னா திருமணம் பிரச்சனை இல்லை, தாமதம் தான். சீக்கிரமா திருமணத்தை செய்யக்கூடிய அந்த அமைப்புகளை அந்த வழக்குல தேட ஆரம்பிச்சுன்னு சொல்லிடலாம். சுக்கரன் கெட்டு இருந்தா, ஆணுக்கு சுக்கரன் கெட்டு இருந்தா அதை நிவர்த்தி பண்ணாம வழிபாட்டின் மூலியமாகவோ பரிகாரத்தின் மூலியமாகவோ நிவர்த்தி பண்ணாம திருமணம் செஞ்சா அது கண்டிப்பா பாதிக்கப்படும். அதே போல பெண் ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருந்தா அதை நிவர்த்தி பண்ணாம செய்யக்கூடாது, கடுமையா பாதிச்சோம். அப்ப இந்த 2 கிரகங்களை வேறுபடுத்தி தான் திருமண பருவத்துல நாம எடுத்து சொல்லணும். ஆணுக்கு சுக்கரன், பெண்ணுக்கு செவ்வாய். பொதுவாக திருமணத்திற்கு உண்டான காரக கிரகம் செவ்வாய். இது போல நிறைய விதிகள் பிரிவினத்தை நாடி ஜோதிடத்தில் இருக்கு. நட்சத்திரத்தில் அடிப்படையில பாதிக்கப்படுறது, ராசியின் அடிப்படையில பாதிக்கப்படுறது, கிரக சேர்க்கையில் அடிப்படையில பாதிக்கப்படுறது. ஒருவேளை தோஷம் இருந்து திருமணம் நடந்துட்டு அது எந்த வயசுல திருமணம் முடிஞ்சு எந்த வயசுல அந்த பிரச்சனை நடக்கும்னா கோச்சார ராகு கேதுகளை மையப்படுத்திதான் நம்ம சொல்ல முடியும். இது போல திருமண பொருட்கள நிறைய சூட்சமம் இருக்கு. அப்புறம் பாரம்பரியத்துல ராகு கேது அப்படின்னு சொல்லி தோஷம் இருக்கு. இந்த ராகு கேது லக்கணத்துல இருந்து லக்கணத்துல ராகு கேது, 2ல ராகு கேது அப்படின்னு சொல்லி இருக்கு. லக்கணத்துல இருக்கக்கூடிய ராகு கேதும் 2ல இருக்கக்கூடிய ராகு கேதும் முழுமையா திருமண வாழ்க்கையை கெட்டுத்துருமா அப்படின்னு சொல்ல முடியுமானா அதுக்கு ஒரு தனி விதிகள் இருக்கு. ஒரு ராசியிலேயோ அல்லது ஒரு பாவகத்திலேயோ 9 கிரகத்துக்கு உண்டான காரகங்கள் இருக்கு. உதாரணமா 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இந்த 7க்கு உண்டான காரகங்கள்ல 9னுடைய காரகத்தை பாதிக்க செய்யறாரோ அந்த காரகம் தான் கெடுமோ தவிர திருமண வாழ்க்கை கெடாது. ஆனா அந்த காரகத்துல கல்யாணத்துக்கு உண்டான திருமணத்துக்கு உண்டான கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா அந்த ராகு திருமணத்தை கெடுத்துருவார். அப்போ அந்த ராசி காரகத்துல சுக்கிரனை பாதிக்க செய்யறாரா செவ்வாயை பாதிக்க செய்யறாரா பார்க்கணும். 7ஆம் இடத்துக்கு உண்டான காரகங்கள்ல அந்த 7ஆம் இடத்துக்கு உண்டான காரகங்கள்ல சுக்கிரன செவ்வாயும்
வலு இல்ல அப்படின்னா வேற கிரகங்கள் ஏதாவது காரகம் பாதிக்கப்பட்ட சனியோ அல்லது வேற கிரகங்கள் பாதிக்கப்படும் போது அந்த காரகங்கள் வரும். இது எதன் அடிப்படையில் சொல்லி பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தில் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல, பிறகு நந்தி நாடியில ஆய்வு மூலியமாக சொல்லக்கூடிய விஷயம். அதனால பாரம்பரியத்துக்கும் இதுக்கும் இருக்கிற வேறுபாடு நான் சொன்னாலும் உங்களுக்கு புரிய வரும். பாரம்பரியத்தோட 7ஆம் வீட்டு கிரகங்கள்ல எது பாதிக்கப்படுதுங்கிறத பார்க்கணும். இது பிறகு நாடிகள் தான் இருக்கு. இது நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு ஆய்வு. இந்த ஆய்வு நிறைய உட்படுத்திட்டு இருப்போம். அதனால நீங்க ஒரு விஷயத்த முழுமையா ஒரு கலையில இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சு வந்தீங்கன்னா மிக சிறப்பா வந்துடலாம். இது வரைக்கும் நமக்கு வாய்ப்பு கொடுத்த நமது வராமல் பேச்சுக்கும் இங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஜாமான்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வில்லுக்கு அரசன் அர்ஜுனன், சொல்லுக்கு அர்ஜுனன் நம்முடைய மகா ஞானமூர்த்தி. அற்புதமாக நாடியில் அவருடைய நாக்கில் புரண்டு விளைகிறார். அவரை வாழ்த்து மகிழ்கிறேன். மிக சிறப்புரையாற்றிய திருநந்தி நாடு ஜோதிடத்தின் ஆசிரியர் திரு மகா ஞானமூர்த்தி ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பு மரியாதை செய்யப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்கிறது. அடுத்து ஐயா